Hi children, how are you all? Fine? Okay, welcome back to the English class. Class again, Unit 8, the Mumbai Musicians. Children, do you know any music instruments name? Yes, drums, violin, guitar, piano, tabla. Okay children, very good. Now, இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் மியூசிஷியன் ஆகிறதுக்காக கிளம்புறாங்க. அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த லெசன். த மும்பை மியூசிஷியன்ஸ். Once upon a time, there lived a donkey named Kupu. He had worked for many years in the house of a farmer. He had carried many heavy sacks of corn and sugar cane from the farm to the factory. He was now very tired and old. முன்னொரு காலத்தில் கூப்பு அப்படிங்கிற கழுதை வாழ்ந்து வந்தது. அது ஒரு விவசாயியோட வீட்டில் பல ஆண்டுகளாக வேலை செய்து வந்தது. அது பண்ணையிலிருந்து தொழிற்சாலைக்கு சோளம் மற்றும் கரும்பு போன்ற கனமான பொருட்களை எடுத்து சென்று வந்தது. அதனால் அது மிகவும் சோர்வாகவும் வயதானதாகவும் இருந்தது. The farmer said to Kupu, "You are a good donkey. Take this sack of corn and go and see the world before you became too old." ஃபார்மர் விவசாயி கூப்புவை பார்த்து சொல்கிறாங்க, நீ ஒரு நல்ல கழுதை, உனக்கு இன்னும் நிறைய வயசாகிறதுக்கு முன்னாடி இந்த சாக்கில் இருக்கிற சோளத்தை எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கூப்பு smiled and said goodbye. He set off towards the city of Mumbai. I am good at music. I will go to Mumbai and be a musician there. கூப்பு சிரிச்சுக்கிட்டே குட் பை சொல்கிறாங்க. நான் மும்பைக்கு போய் எனக்கு இசை தெரியும், நான் பெரிய மியூசிஷியன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து சென்றது. ஆன் த வே ஹி met a dog. போகிற வழியில் ஒரு டாகை சந்தித்தது. வேர் ஆர் யூ கோயிங் ஆஸ்க்டு டூபு. நீங்கள் எங்கே போகிறீங்க? டூபு கேட்டது. ஐ எம் கோ டு மும்பை டு பி எ மியூசிஷியன். would you like to come to asked கூப்பு. நான் மும்பைக்கு போகிறேன் இசை கலைஞர் ஆகிறதுக்காக, நீயும் என் கூட வரியா அப்படின்னு கூப்பு கேட்குறாங்க. எஸ் ஐ வுட் ரிப்ளை டூபு. நானும் வரேன் அப்படின்னு டூபு கூறியது. ஆஃப் வெண்ட் த டூ ஃப்ரெண்ட்ஸ் ஆன் த டஸ்டி ரோட் டு மும்பை. ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து தூசி படிந்த ரோட்டில் மும்பையை நோக்கி போகிறாங்க. They saw a ball of fur in the middle of the road. ரோட்டோட நடுப்பகுதியில் ரோம பந்து மாதிரி பார்க்குறாங்க. Who are you? They asked. ரெண்டு பேரும் சேர்ந்து நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. I am Furry, the cat, said the cat. நான் ஒரு பூனை, என்னோட பேர் ஃபரி அப்படின்னு கூறியது. Would you like to come with us to become a musician? asked Kupu and Tubu together. கூப்பும் டூபும் சேர்ந்து கேட்குறாங்க, நாங்கள் மியூசிஷியன் ஆகிறதுக்காக போகிறோம், நீயும் வரியா அப்படின்னு. ஓ, ஐ வுட் லவ் டு கம் அலாங் ரிப்ளைட் ஃபரி. நானும் வரேன் அப்படின்னு ஃபரியும் சொல்கிறாங்க. ஸோ ஆஃப் வென் த த்ரீ டுகெதர் டு பிகேம் மும்பை மியூசிஷியன்ஸ். மூணு பேரும் சேர்ந்து மும்பை மியூசிஷியன் ஆகிறதுக்காக கிளம்புறாங்க. Soon they met குக்கு த காக். கொஞ்ச தூரத்தில் குக்கு அப்படிங்கிற காக்கை சந்திக்கிறாங்க. ஐ லவ் மியூசிக் அண்ட் விஷ் டு ஜாயின் அவர் பேண்ட். நானும் உங்களோட பேண்டில் ஜாயின் பண்ணிக்கலாமா, உங்களோட குழுவில் ஜாயின் பண்ணிக்கலாமா, சேர்ந்துக்கலாமா அப்படின்னு குக்கு கேட்டது. They all reached a house with a light. They were tired and hungry. அவங்க எல்லாரும் போகிறாங்க. போகிறப்போ ஒரு வீட்டில் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது.
பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அந்த நேரத்தில் அவங்க 4 பேரும் எப்படி இருக்காங்க, ரொம்ப சோர்வாகவும் பசியோடையும் இருக்காங்க. They peeped in through the window and saw a table with delicious food. ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த டேபிளில் நிறைய சாப்பாடுலாம் இருக்கிறத பார்க்குறாங்க. They decided to sing to let the people inside know that they were musicians. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு யோசனை செய்கிறாங்க, நம்ம எல்லாரும் இப்போ பாடணுன்னா அவங்க நம்மளை மியூசிஷியன் அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்படின்னு. They sang. The people inside thought that goats had come to scare them. They ran away as fast as they could. இவங்க எல்லாரும் பாடினோன்னே உள்ளார இருக்கிற மக்கள் தான் என்ன நினைக்கிறாங்க, பேய் வந்துடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. Kupu, Tubu and Fairy went into the house and ate the food till they could eat no more. கூப்பு, டூபு அண்ட் ஃபரி இவங்க 3 பேரும் உள்ளார போய் அங்கே இருக்கிற சாப்பாடெலாம் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்கல. அடாப்டட் ஃப்ரம் த பிரம்மன் டவுன் மியூசிஷியன் பை கிரிம். இந்த ஸ்டோரி எதுலேருந்து எடுத்திருக்காங்க, இந்த பிரம்மன் டவுன் மியூசிஷியன்ஸ் அப்படிங்கிற நாவல்லேருந்து எடுத்திருக்காங்க. எழுதியிருக்கிற ஒரு பேர் வந்து கிரிம். ஓகே ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ, பாய், take care.